தெனாலிராமன் கதைகள் 263. வணக்கம் ஐயா. விஜயநகர பேரரசில் ஒரு நாள் காலை மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு வந்து அமர்ந்திருந்தார். அப்போது அரசவைக்கு வந்த தெனாலிராமன் மன்னரை வணங்கிவிட்டு வணக்கம் ஐயா என்று பணிவுடன் கோரினான். ஆனால் அன்றைய தினம் மன்னர் ஏனோ மிகுந்த கோபத்துடனும் சோர்வுடனும் காணப்பட்டார். தெனாலிராமனின் வணக்கத்தை கண்டுகொள்ளாத மன்னர், தெனாலிராமனே, எதற்காக இந்த வணக்கம்? இந்த வணக்கம் வெறும் வார்த்தை தானே தவிர இதில் என்ன பயன் இருக்கிறது? மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இப்படி சொல்வதில் எந்த உண்மையான அர்த்தமும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை என்று எரிச்சலுடன் கூறினார். மன்னரின் மனநிலையை புரிந்து கொண்ட தெனாலிராமன் புன்னகைத்தபடியே, மன்னா, நீங்கள் சொல்வது ஒரு வகையில் சரிதான். சில நேரங்களில் வணக்கம் என்பது சடங்காக மாறிவிடுகிறது. ஆனால் அந்த வணக்கத்திற்கு பின்னால் இருக்கும் மரியாதையும் அன்பும் வெளிப்படும் போது அதன் மதிப்பு மாறுகிறது. இதை நான் உங்களுக்கு சிறிய செயல் மூலம் நிரூபிக்கட்டுமா என்று கேட்டான். மன்னரும் ஆர்வத்துடன் சரி என்று தலையசைத்தார். தெனாலிராமன் அரசவையில் இருந்த ஒரு வேலையாளை அழைத்து அவன் காதில் ஏதோ ரகசியமாக கூறினான். சிறிது நேரத்தில் அந்த வேலையால் மிக கடுமையான முகத்துடனும் கோபமான குரலுடனும் மன்னரை நெருங்கி வணக்கம் ஐயா என்று கத்தினான். இதை கேட்ட மன்னர் அதிர்ச்சியடைந்து, இது என்ன அநாகரீகம்? இவன் வணக்கம் சொல்கிறானா அல்லது என்னை கோபப்படுத்துகிறானா என்று சீறினார். உடனே தெனாலிராமன் குறுக்கிட்டு, மன்னரே, இப்போது பார்த்தீர்களா, வார்த்தை ஒன்றுதான். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் மாறும்போது அந்த வணக்கம் வெறுப்பாக மாறுகிறது. அதே வேலையாளை மீண்டும் வர சொல்கிறேன் என்று கூறி அவனை அமைதியாகவும் பணிவாகவும் வந்து வணங்கச் சொன்னான். இப்போது அந்த வேலையால் மிக தாழ்மையுடன் வந்து வணக்கம் ஐயா என்று கூறினான். இப்போது மன்னரின் முகம் தெளிந்து அவனது மரியாதை உணர்வை கண்டு மகிழ்ந்தார். மன்னர் தெனாலிராமனை பார்த்து, நீ சொல்வது உண்மைதான் தெனாலிராமனே, வார்த்தைகள் முக்கியமல்ல, அந்த வார்த்தையை பயன்படுத்தும் எண்ணமும் மரியாதையுமே அதன் உண்மையான பொருளை தீர்மானிக்கிறது என்று பாராட்டினார். ஒரு சின்ன செயல் மூலம் வணக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்திய தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை கண்டு அரசவையே வியந்தது. அன்று முதல் மன்னர் எவரையும் மரியாதையுடனும் அன்பாகவும் நடத்தத் தொடங்கினார். நீதி. வார்த்தைகளை விட அவற்றை வெளிப்படுத்தும் விதமும் அதன் பின்னுள்ள மரியாதையுமே உண்மையான மதிப்பை தருகிறது. நண்பர்களே, தினமும் சொல்கிற மாதிரியே தான் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.